Hi Challakutties, welcome back to Take Cook Fiction Dram. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான்டா. ஒரு மலையால ஒரு லவ்வர்ஸ் வந்து சேர்ந்தத நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு மலை சாரல்னால எப்படி ஒரு ஃபேமிலி உருவாகுது, எப்படி 2 புரோக்கன் சோல் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு தானே அந்த ஸ்டோரி. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ஒன் ஷாட்டா போடுறேன். ரொம்ப லென்த்தா போச்சுன்னா 2 ஷாட்டா கன்வெர்ட் பண்றேன்டா. ஸோ அந்த ஸ்டோரி பேரே மலையின் சாரல் தான். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிக்கிறேன்டா. அந்த ஸ்டோரியில வந்து சில சீன் வந்து ஓன் ப்ரிசெப்டிவ்லயோ, இல்ல அவங்களோட மைண்ட் தாட்லயோ, இல்ல ஃப்ளாஷ்பேக் இந்த மாரி யோசிச்சு பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி நான் ட்ரை பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள குழப்பிக்கிறாத மாரி ட்ரை பண்றேன்டா. அ பட் இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கடா. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மலையின் சாரலோட ஸ்டோரி வந்து ஒரு ஸ்கைல தான்டா ஆரம்பிக்குது. ஒரு அழகான வானம். அதுல வந்து ஒரு ஜெட்டு தான்டா. அந்த ஜெட்ட பார்த்தாலே தெரியுது பிரைவேட் ஜெட் தான்னு. ஸோ உள்ள பார்த்தோம் அப்டின்னா ஒரு 15 ஏஜ் ஒரு 15 ஏஜ் கிட்ட இருக்க பெர்சன் தான்டா. ஒரு வெல் பில்டு பாடி. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கோட் ஷூட் போட்டுட்டு, அவங்க ஹேர் எல்லாம் அப்படியே அவங்க ஷோல்டர் வரைக்கும் க்ரோ பண்ணியிருக்காங்கடா. ஸோ அவங்க ரைட் ஹேண்ட் பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்டூவால கவர்ட் ஆயிருக்கு. அந்த ஒவ்வொரு செகண்டும் அவர் டேப்ல அவ்ளோ சின்சியரா டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சின்சியர் வந்து லைட்டா ஷேக் ஆகுதுடா. ஒரு ஃபோன் ரிங் கேட்குது. ஸோ ஃபோனு தான் எடுத்து அட்டெண்ட் பண்ணி காதுல வைக்கிறாரு. "சொல்லு டார்லிங், என்னாச்சு? மிஸ் பண்றியா?" "விளாடாத சங்கு. டைம் பார்த்தியா? ம். இன்னும் 4 மணி நேரத்துல உன் பொண்ணோட கிராஜுவேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நீ வரலேன்னா அவ்வளோதான். அவ கிராஜுவேஷன் ஃபங்ஷனுக்கு போவே மாட்டா." "நான் சொன்னேன்ல. ம். உன் புருஷன பத்தி உனக்கு தெரியாதா? நான் வரேன்னு வாக்கு குடுத்தா கண்டிப்பா வருவேன். அது மட்டும் இல்லாம, இது நம்ம லக்கியோட கிராஜுவேஷன். இத நான் மிஸ் பண்ணுவேனா? சொல்லு. நீ பண்ண மாட்ட. ஆனா அவ உன்ன மிஸ் பண்றால. இப்பலாம் அவ என் கூட இருக்கிறத விட உன்ன தான் ரொம்ப மிஸ் பண்றா. அப்படியே அப்பா பிள்ளையா ஆயிட்டா. ஏன்? அதுக்கு தான் அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கால. பத்தாதா? என் பொண்ணையும் உனக்கு சப்போர்ட் ஆக்கணுமா என்ன?" "ம். ஏன் பேச மாட்ட? பொண்ணும் அப்பாவும் சேர்ந்துட்டா எங்க 2 பேரையும் மறந்துருவீங்க. இப்ப பிஸ்னஸ்ல மீட்டிங்கு அது இதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றத விட்டுட்டு, உங்க லேப்டாப்ப மூடி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் இங்க வரமேது உங்க மூஞ்சி கரடி மாரி தெரியாது. இல்லைன்னா ஃபோட்டோல அப்படியே கண்ணு ஃபுல்லா கருப்பு கலர்ல இருக்கும். அப்புறம் உங்க பொண்ணு உட்காந்து அழுக ஆரம்பிச்சுருவா. இது தேவையா உங்களுக்கு? ம்? நீ சொன்னா நான் பண்ணாம இருப்பேனா டார்லிங்? ம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். சீக்கிரமே வந்துருவேன். உன் பொண்ணுட்ட சொல்லாத. சரியா? சர்ப்ரைஸா இருக்கட்டும். நான் சொல்லலைன்னா அவ கிளம்பவே மாட்டா. நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணி நேரா அவள காலேஜ் கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க சீக்கிரம் வந்துரணும். புரியுதா? ம். ஐ ப்ராமிஸ் டார்லிங். சரி ஜங்குக். நான் வைக்கிறேன். ஐ லவ் யூ. லவ் யூடா. அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்கடா. ஸோ கட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி பிக்கை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி பிக்கில் ஜங்குக் அவங்க பக்கத்தில் வந்து டயாங் அவங்க கையில் வந்து 2 குழந்தடா. ஸோ சின்ன வயசு ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்களோட. ஸோ அப்படியே அதை அன்லாக் பண்ணோம்னா ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேபிஸ் தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் பின்னாடி அவங்க பொண்ணு வந்து ஹக் பண்ணுற மாதிரியும் அண்ட் அது பக்கத்தில் வந்து டயாங் இருக்காங்க. ஸோ டயாங் வந்து ஷோல்டரில் கை போட்டு அவங்களோட பையன் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஜங்குக்கோட சாயல் தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜங்குக்கும் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவை தான் அப்படியே கேர் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். நீ மட்டும் அன்றைக்கி என் லைஃப்பில் வரலைன்னா இன்றைக்கி எனக்குன்னு ஃபேமிலின்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்டா. அப்படின்ட்டு அந்த ஸ்க்ரீனை தான்டா ரப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு அவங்களோட சேரில் தான் சாய்றாங்க அந்த சோபா செட் மாதிரில. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான்டா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான்டா. ஸோ கரெக்டாக ஜங்குக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம போரிங்கா போகுது மீட்டிங்க்கு. ஜங்குக்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஸோ அவர் கோவத்தில அங்க இருக்க ஃபைலெல்லாம் தூக்கி எறியிறாரு.
ஒரு மீட்டிங்னா அத ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு கூட பண்ண தெரியாதா? இதுக்கு பேர் தான் மீட்டிங்கா? உங்களுக்கு குடுத்த ப்ராஜெக்ட் என்ன? நீங்க சொல்றதுக்கும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்ல. சின்னது கூட பண்ண தெரியாத உங்களால எப்படி இவ்ளோ பெரிய கம்பெனியோட பொறுப்ப ஏத்து நடந்துக்கிற முடியும்? இங்க பாருங்க. ஜீனோ அப்படின்றது வெறும் வார்த்தையோ, இல்ல ஒரு கம்பெனியோ கிடையாது. இது நாங்க பாரம்பரியமா காப்பாத்துற சொத்து. உங்கள மாரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட நாங்க கொலாபரேஷன் பண்றோம்னா, அதுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும்னு கூட உங்களுக்கு தெரியல. உங்கள நம்பி நான் எப்படி என்னோட பொறுப்ப குடுக்குறது? அலெக்ஸ், பாஸ் உடனடியா அந்த மீட்டிங்க கேன்சல் பண்ணு. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஜீனா இன்டர்பிரெட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. புரியுதா? எஸ் பாஸ். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டூ இட் ரைட் நவ். அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து வெளிய போயிட்டாங்கடா. ஸோ அங்க ஒரு பால்கனி மாரி இருக்கு. கோவமா அவங்க கிளிட்டர் தான்டா எடுத்து வாயில வச்சு ஸ்மோக் பண்றாங்க. ஸோ அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு லைட்டா கீழ தான்டா பார்க்குறாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெர்சன் தான்டா. ஸோ ஸ்ட்ரீட்ல ஒரு மாரி குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே ரொம்ப நாள் சாப்பிடாத மாரி. அண்ட் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கிழிஞ்சிருக்கு. அவங்க ஷர்ட்டு, ஃபேண்ட் எல்லாமே கிழிஞ்சிருக்கு. உடம்புலாம் ரொம்ப அவங்க எலும்பு மட்டும் தான்டா தெரியுது. ஸோ ஜங்குக்கு அந்த பெர்சனோட பேக் சைட் மட்டும் தான் தெரியுது. அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சடனா அந்த பெர்சன் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்கடா. ரோட்ல வந்து ஒரு ஹைவே போது. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போது. அத பார்த்தோனே அந்த பெர்சன் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அப்படின்ட்டு. கரெக்ட்டா அந்த பெர்சன் வந்து அந்த பஸ் வர சைடு தான்டா போறாங்க. ஸோ ஜங்குக்கே தெரியாம ஒரு மாரி பயப்படுற மாரி ஃபீல் பண்றாரு. அவர் இந்த மாரிலாம் ஃபீல் பண்ணதே இல்ல. அவன் சாக போனா நான் எதுக்கு பயப்படுறேன்? ஓ மை காட்! வர வர நான் ரொம்ப எல்லாருக்கும் இரக்கப்படுறேன். அப்படின்ட்டு அந்த பெர்சனே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெர்சன் சைடு பார்த்தோம்னா, அவர் இன்னும் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சா கரெக்ட்டா அந்த பஸ் வரதுக்கும், ஆக்சிடென்ட்டும் கரெக்ட்டா இருக்கும்டா. அந்த பெர்சன் அவங்க கண்ண டைட்டா மூடிட்டு ஒரு தடவ அவங்க ஹேப்பி மூமெண்ட், ஃபேமிலி கூட இருந்த எல்லா மொமெண்ட்டையும் யோசிச்சு பார்க்குறாங்க. "அம்மா, என்னால சுத்தமா முடியலம்மா. டேங்க் உடம்பெல்லாம் வலிக்குது. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களும் அப்பாவும் நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணா, கடவுள் நம்ம கஷ்டப்படும்போது யார் மூலியமாச்சும் நம்மளுக்கு சந்தோஷத்த குடுப்பாங்கன்னு. ஆனா இல்லம்மா. கடைசியா எனக்குன்னு இருந்தது நம்மளோட வீடு மட்டும்தான். அதையும் அங்கிள் புடுங்கிட்டாங்க. மிச்சம் இருக்க என்னைய காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியாம இப்படி ரோடா சுத்துறேம்மா. என்னால இதுக்கு மேல யார் கூடயும் சண்டை போட முடியாது. நானும் உங்க கூட வந்துடுறேம்மா. ப்ளீஸ்மா. என்னால முடியல. உங்க டயாங்கோல கிடையாதும்மா. ஆனா என்னால இதுக்கு மேல தனியா சர்வைவல் ஆக முடியாது. அங்கிளுக்கு மட்டும் நான் இருக்கிறது தெரிஞ்சா திருப்பி என்னை இழுத்துட்டு போய் என்னோட என்னால முடியாதும்மா. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அப்படின்ட்டு அந்த பெர்சன் ஒரு மாரி ரொம்ப அழுதுகிட்டே அந்த பஸ்ஸுக்கிட்ட தான்டா போறாங்க. கரெக்ட்டா ஒரு 2 ஸ்டெப் போனா அவ்வளோதான்டா. அந்த பஸ் அந்த ஸ்பீட்ல தான் வருது. பட் அதுக்குள்ளேயும் திடீர்னு மழை பெய்யுதுடா. அங்கிட்டு இருக்க எல்லா பெர்சனும் ஷாப்புக்குள்ள அப்படி இப்படின்னு அவங்கள வந்து ஹைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த டயாங்க்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன்னா திடீர்னு அந்த ஒரு சவுண்டு குழந்தையோட சவுண்ட் கேட்குது. அந்த மழைய தாண்டியுமே அந்த குழந்தையோட சவுண்ட் ரொம்ப ஹார்டா கேட்குதுடா. அவ்ளோ ஷார்ப்பா டயாங் கால்ல விழுகுது. ஸோ டயாங் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அந்த குழந்தை சவுண்ட் வர பக்கம் தான் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அது கரெக்ட்டா அந்த காஃபி ஷாப் பக்கத்துல ஒரு கேபேஜ் மாரி இருக்குடா. ஸோ அந்த குப்பை தொட்டி மாரி. அதுக்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேட்குது. டயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமாவும், கன்ஃப்யூஸாவும் இருக்கு. என்ன இதுக்குள்ள இருந்து சவுண்ட் கேட்குது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸா தான் அது பக்கத்துல போறாங்க. ஸோ போய் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை தான்டா. 2 வாரம் இருக்கும் அந்த குழந்தைய பார்க்கும்போது. இப்ப தான் பிறந்த மாரி இருக்கு. ஸோ டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது. ஸோ அந்த குப்பையெல்லாம் தள்ளிட்டு அந்த குழந்தைய தான்டா தூக்குறாங்க. குழந்தைய தூக்கும்போது தான் அவங்க ஃபீல் பண்றாங்க, அந்த குழந்தை மேல அவ்ளோ எறும்பு கடியா இருக்கு. இன்னும் சில எறும்புக்கள்லாம் இருக்குன்னு. ஸோ டேயாங்க்கு அத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. வேகமா அவங்க ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு, மழை பெய்றனால அந்த ஈரமா இருக்கும்லடா ஷர்ட்டு. ஸோ அத வச்சு தான் அந்த எறும்பெல்லாம் தள்ளி விடுறாங்க. ஸோ ஃபைனலா அவங்க ஷர்ட்ல எறும்பு இல்லாதத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த குழந்தைய வந்து அவங்க ஷர்ட்னாலே கவர் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ அப்படியே அவங்க நெஞ்சோட தான்டா அணைக்கிறாங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அழுகாத. எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் அழுகாத." அப்படின்ட்டு அந்த குழந்தைய தான் தட்டி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜங்குக் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி மழையில நனையிறது வந்து ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும் போல. அவங்க காட்ஸ சொல்லி தான் கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஸோ ஃபைனலா ஜங்குக் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அவங்க காட்ஸ் வந்து டேயாங்க அப்ரோச் பண்றது. டேயாங் எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க செஸ்ட்ல வச்சு கவர் பண்றாங்க. எப்படி செக்யூர்டா இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ கரெக்ட்டா அந்த கார்ட்ஸ் வந்து டேயாங் அந்த காஃபி ஷாப்குள்ள தான் கூட்டிட்டு வராங்க. எல்லாருமே ஒரு மாரி பார்க்குறாங்க டேயாங்க. ஏன்னா அவரு வந்து இப்ப அப்பர் பாடி நாக்கா தான் இருக்கு. அவர் ஃபேண்ட்டும் பார்த்தோம்னாலுமே அங்கங்க கிழிஞ்சு தான்டா இருக்கு. ஒரு மாரி ரொம்ப அடிபட்ட மாரி தான் இருக்காரு. ஸோ ஃபைனலா டேயாங் வந்து ஒரு ரூம்குள்ள தான்டா விடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் ரூம் மாரி தான் இருக்கு. ஸோ கரெக்ட்டா டேயாங் வந்து நேரா பார்க்குறாங்க. ஜங்குக் தான்டா உட்காந்துருக்காங்க ஒரு சோபால. "இங்க வா." "சார் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவங்க காட்ஸ் எதுக்கும்" "நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். என் பக்கத்துல வான்னு சொல்றேன்ல." அப்படின்றாங்க. டேயாங் பயத்திலேயே அந்த ஜங்குக் பக்கத்துல போறாங்கடா. "இது யார் குழந்த? உனக்கு தெரிஞ்ச குழந்தையா?" "ம்ஹ்ம். இல்ல சார். நாங்க நிக்கும்போது திடீர்னு இந்த குழந்த சவுண்டு கேட்டுச்சு. அதுதான் அதுதான் அந்த குழந்த. இது யார் குழந்தன்னு தெரியல சார்." ம். அப்படின்ட்டு அந்த குழந்தைய தான்டா பார்க்குறாங்க ஜங்குக்கும். ஸோ டேயாங்கும் ஒரு மாரி ரொம்ப நடுங்குறாங்க. "இங்க உட்காரு." "சார் சார் எனக்கு" "உட்காருன்னு சொன்னேன்." அப்படின்ட்டோனே டேயாங் ஒரு மாரி பயத்திலேயே உட்காந்துட்டாரு. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல அந்த காஃபி ஷாப் ஒர்க் பண்றவங்க வராங்கடா. வந்து ஒரு ஷர்ட்டும் அப்புறம் ஃபுட்டும் வைக்கிறாங்க. "இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ. போட்டு சாப்பிடு." "இல்ல சார் இது" "நான் சொல்றேன்ல, சாப்பிடு." அப்படின்றாங்க. ஸோ டேயாங்க்கும் ஒரு மாரி ஒரு மாரி பயமாவே இருக்கு. ஸோ பயந்துக்கிட்டே அவரு மேல ஷர்ட் மட்டும் வேற போட்டுட்டு அப்படியே சாப்பிடுறாங்கடா. அந்த அந்த ஒர்க் பண்றவங்க அந்த குழந்தைய வாங்கிட்டு போயி, அந்த குழந்தைக்கு தான் ட்ரீட் பண்றாங்க. ட்ரீட் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து ஜங்குக்கிட்ட தான் குடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கும் இது மாரி எதுவுமே அவாய்ட் பண்ணாம அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டாங்க. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லைட்டா எறும்பு கடி தான். நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் குளிர்லயே இருந்த மாரி ஃபீல் ஆகுது. மேபி ஜுரமா கூட இருக்கலாம். நீங்க எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது சார். அப்டின்ட்டு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறாங்கடா. ஸோ ஜங்குக்கும் அந்த குழந்தையும் அப்படியே டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங் இன்னும் சாப்பிடவே இல்ல. அவர் ஷர்ட்ட தான் அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. "சாப்பிடுன்னு சொன்னேன். உனக்கு ஒரு ஆள் ஊட்டி வேற விடணுமா?" "ம். இல்ல சார்." அப்டின்ட்டு டேயாங் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. "ஏதாச்சும் வேணா நாங்களே கூப்பிடுறோம். இப்ப நீங்க போலாம்." "தேங்க் யூ மிஸ் ஜீனோ." அப்டின்ட்டு அந்த பெர்சன் போயிட்டாங்க. டேயாங் அப்படியே ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. "ஜீனோவா? இந்த பேர நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டுருக்கோமே! ஆனா எங்க?" அப்டின்ட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸா அவங்களுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு தான்டா சாப்பிடுறாங்க. ஸோ கரெக்ட்டா சாப்பிட்டு முடிச்சோனே ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் டேயாங்க தான் பார்க்குறாங்க. "ஹாஸ்பிட்டல் போணும். உனக்கு ஓகேனா நீ வரலாம். இல்லைனா இந்த குழந்தை யாருதுன்னு கண்டுபிடிச்சு நானே சேர்த்துடுறேன். உன் விருப்பம்." சொல்லிட்டு டேயாங்க தான்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் நவ் ஜங்குக் வந்து டேயாங்க்கும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. பட் இருந்தாலும் அவருக்கு ஏன்னே தெரில. இந்த 2 பேரும் ஒரு மாரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ டேயாங்கும் கரெக்ட்டா ஜங்குக்க பார்த்துட்டு, இந்த குழந்த அவங்க ரைட் பெர்சனோட அவங்க ஃபேமிலி கைக்கு போற வரைக்கும் நானும் உங்க கூட வரேனே ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் இது ஹேப்பியா இருக்கு கேட்கும்போது. அவரும் ஓகே அப்படின்ட்டு டைரக்ட்டா கீழ தான்டா போறாங்க. ஸோ இந்த தடவ டேயாங்க பார்க்குற விதம் எல்லாமே வேற மாரி இருக்கு. யார்றா அவன்? இவ்ளோ பெரிய ஒரு பிசினஸ் ஆஃபீசர் பக்கத்துல நடந்து போறான். இதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம போனவன் தானே அப்படின்ட்டு நெறையா பேசுறாங்க. நெறையா அவங்க பார்வை டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பட் ஜங்குக் இதெல்லாம் சுத்தமா கண்டுக்கல. அவர் கையில வந்து இப்ப அந்த குழந்தை மட்டும் தான் இருக்கு.
டேங்க் ஒரு மாரி ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு. ஒரு மாரி எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே நேரா வெளிய தான்டா போறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நெறைய கார் நிக்குதுடா. ஒரு 5 கார் நிக்குது. ஸோ அதில நடுவுல இருக்க ஒரு ராயல் ஃபி அ ராய் ரோலக்ஸ் ராயல்ல தான் நம்ம ஜங்குக் வந்து ஏறுறாங்க. ஸோ டேங்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன உனக்கு ஒரு ஆள் டோர் ஓப்பன் பண்ணி விடணுமா?" ம். இல்ல சார். அப்டின்ட்டு டேங்கும் பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டாங்கடா. கரெக்ட்டா ஜங்குக் பக்கத்துல டேயாங். ஜங்குக் கையில தான் அந்த பேபி இன்னும் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. எஸ் பாஸ். அப்டின்ட்டு அந்த டிரைவரும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான்டா போறாங்க. முன்னாடி இருக்க காருக்கும் கமாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் நின்ற உடனே உள்ள என்ட்ரி கூட ஆகலடா. அதுக்குள்ளேயும் டாக்டரே வெளிய வந்துட்டாங்க. "சொல்லுங்க மிஸ் ஜீனா. உங்களுக்கு என்ன பண்ணணும்?" எதுவும் இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு மாரி ரொம்ப ஃபீவரா இருக்கு. வேற எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்னன்னு செக் பண்ணுங்க. அப்டின்ட்டு குழந்தைய வந்து அந்த டாக்டர் கையில தான்டா குடுக்குறாங்க. ஸோ அந்த டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிட்டாங்க. பட் டேயாங்க்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கு. குழந்தைய தனியா விடுறதுக்கு. ஸோ ஜங்குக் நேரா டேயாங்க தான் பார்க்குறாங்க. "நீ ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. குழந்தை எல்லாம் சேஃபா தான் இருக்கு. உள்ள வா." அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் போறாங்க. போய் ரொம்ப நேரமா அந்த வெயிட்டிங் ரூம்ல தான் வெயிட் பண்றாங்க. ஸோ ஃபைனலா டாக்டர் உள்ள கூப்பிட்டோனே, டேயாங்கும், ஜங்குக்கும் உள்ள தான்டா போறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு நர்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ கரெக்ட்டா அவங்க 2 பேரும் வரத பார்த்தோனே, அந்த நர்ஸ் வந்து டேயாங் கையில தான் அந்த குழந்தைய குடுக்குறாங்க. ஸோ சொல்லிட்டு பேபி வந்து கையில குடுத்துட்டாங்கடா. நேரா ஜங்குக்கும், டேயாங்கும் டாக்டருக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க இப்ப. "குழந்தைக்கு என்னாச்சு?" மிஸ் ஜினோ, இந்த குழந்தை பிறந்து 1 நாள் தான் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த குழந்தையோட பாடி கண்டிஷன் வச்சு செக் பண்ணும்போது, மேபி குழந்தை நேத்து தான் பிறந்திருக்கும். நேத்து காலையிலயோ, இல்ல சாயந்தரமோ அந்த டயத்துக்குள்ள தான் பிறந்திருக்கும். பட் இந்த குழந்தை ரொம்ப நேரம் நைட்டு ஓப்பன் ஏர்ல இருந்தனால, கொஞ்சம் ஃபீவர் ஹையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எறும்பு கடி இருக்கனால, ஸ்கின்ல கொஞ்சம் அங்கங்க காயம் இருக்கு. நான் இப்போதைக்கு டேப்லெட் அப்புறம் இப்போதைக்கு ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போதைக்கு ஓகே தான். ஸோ ஃபீவர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிரும் கொஞ்சம் நம்ம டேக் கேர் பண்ணோம்னா. இப்பயே நம்ம வந்து இன்ஜெக்ஷன் இந்த மாரி குடுத்தோம்னா, அது குழந்தைக்கு ரொம்ப பழக்கமாயிரும். அப்புறம் ஊசி போட்டா தான் சரியாகுன்ற நெலம வந்துரும். நீங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டு, அப்பப்ப கொஞ்சம் இந்த டானிக்ஸ் இந்த மாரி குடுங்க. எல்லாமே சரியாயிரும். நான் என்னென்ன குடுக்கணும், குழந்தைய எப்படி பார்த்துக்கிறனோ எல்லாமே இந்த ஃபைல்ல நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னா, நீங்க தாராளமா கேட்கலாம் மிஸ் ஜீனோ அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் ஒண்ணுமே புரியாத மாரி தான் 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தேங்க்ஸ். இதுக்கு மேல நாங்க பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு டேயாங்க பார்த்துட்டு போலாம் அப்படின்ற மாரி தான் ஆக்ஷன் பண்றாங்க. ஸோ டேயாங்கும் ஓகே அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்கடா. ஸோ எந்திரிச்சு அப்படியே வெளிய தான்டா போறாங்க. கட் பண்ணா ஒரு மால் தான்டா காட்டுறாங்க. ஏன்னா டேயாங்கோட ஷர்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்கட்டயே சொன்னேன்லடா. ஸோ ஷர்ட் வந்து மாத்தலாம் அப்படின்னு தான் ஜங்குக்கு வந்து ஒரு மால்க்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப பெரிய மால்லாம் இல்ல. கொஞ்சம் பாய்ஸ்க்குன்னு தனியா அரேஞ்ச் பண்ண மாரி தான் இருக்கும். பட் அங்க இருக்க எல்லாமே ஒரு ரிச் குவாலிட்டி தான்டா. ஸோ டேயாங் இத பார்த்தோனே ஒரு மாரி நர்வஸ் ஆகுறாங்க. நம்மட்ட இதுக்கெல்லாம் காசு இல்லையே! எதுக்காக இங்க கூட்டிட்டு வராங்க? ஒருவேள அவங்களுக்கு வாங்குறதுக்கோ, இல்ல நம்மளுக்கு வாங்குறதுக்கா அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸா தான் திங்க் பண்ணிக்கிட்டே வராங்க. சரி டைரக்ட்டா உள்ள வந்தோனே ஜங்குக் வந்து ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டாங்கடா. ஸோ அங்கேருந்து அ ஓனரே வந்துட்டாங்க ஜங்குக்க வெல்கம் பண்ண. "வெல்கம் மிஸ் ஜீனோ. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நெறைய கலெக்ஷன் வந்திருக்கு. நீங்க எதுவும் பார்க்குறீங்களா?" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏதோ இவன் சைஸுக்கு ஒரு நல்ல கேஷுவல் ட்ரெஸ், அப்புறம் நெறைய கலெக்ஷன் இருந்தா காட்டுங்க. நல்லா குவாலிட்டியா இருக்கணும். புரியுதா?" "ம். அ அது வந்து மிஸ் ஜீனா அதெல்லாம் எனக்கு." "நான் இப்போ உன்ட்ட எதுவும் கேட்டேனா?" "இல்லண்ணா, என்ட்ட அந்த அளவுக்கு காசு." "உன்ட்ட நான் இப்போ காசு கேட்டேனா?" "இல்ல." "அப்போ பேசாம உட்காரு." அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் பக்கத்துல உட்காந்துட்டாங்கடா, கொஞ்சம் டிஸ்டன்ஸா கேப் விட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா, ஒரு ரேங்க் ஃபுல்லாமே நியூ மாடல் தான்டா. ஸோ கேஷுவலா இருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் டார்க் கலர்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ
இந்த மாரி காஸ்டியூம்லாம் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். உங்களுக்கு எது புடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதவே சூஸ் பண்ணலாம். நீங்க சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இதுல எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ, அதுக்கு நான் நெறையா கலெக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். அப்டின்ட்டு அந்த ஓனர் அங்க பக்கத்துலயே நின்டுட்டாங்கடா. ஸோ கரெக்ட்டா பார்த்தோம் அப்புட்ன்னா, ஜங்குக்க தான் டயாங் பார்க்குறாங்க. நான் கண்டிப்பா அத பண்ணியே ஆகணுமா அப்டின்ட்டு. ஸோ ஜங்குக்கும் இதுக்கு மேலலாம் முடியாது அப்டின்ற மாரி இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்குள்ள தான் இருக்காங்க. அம் இங்க உங்கிட்ட சீப்பா சார் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ம் இந்த ட்ரெஸ் அப்டின்ட்டு ஒரு லைட் ரெட் கலர் அது கொஞ்சம் பிங்க் ஷேடடா தான்டா இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பிளாக் ஜீன் தான் காட்டுறாங்க. ஸோ அத பார்த்துட்டு ஓ! இந்த ட்ரெஸ் உங்களுக்கு கண்டிப்பா நல்லாருக்கும் சார். நீங்க வேணா அந்த ட்ரெஸ் ரூம்ல ட்ரைல் பண்ணுங்களேன் அப்டின்றாங்க. ஸோ டேயாங்கும் ஓகே அப்டின்ட்டு குழந்தைய வந்து ஜங்குக்டக்கு தான் குடுக்க போறாங்க. ஸோ ஜங்குக் இன்னும் ஃபோன்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம் குழந்த அப்டின்ட்டோனே தான் ஜங்குக் வந்து டேயாங்க பார்க்குறாங்க. ம் நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. அப்டின்ட்டு ஜங்குக்கிட்ட குடுத்துட்டு அவன் ரெஸ்ட் ரூம் தான்டா சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நேரா ஜங்குக் முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. ஜங்குக்லாம் ஆல் அவுட்டு அப்டியே டேயாங்க பார்க்கும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டேயாங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாரி கிழிஞ்ச மாரி ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஃபேஸெல்லாம் பார்த்தோம்னா, ரொம்ப காயம் அப்டி இப்டின்னு தான் இருக்கும். ஒரு மாரி ரொம்ப ஃபேஸ்லாம் டஸ்ட்டா இருக்கும். பட் இப்ப பார்த்தோம்னா, நியூ ட்ரெஸ் போட்டு, அந்த ஃபேஸ் வாஷ் பண்ட்டு, ஃபுல்லா அவங்கள கிளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்ப தான் டேயாங்கோட ஃபேஸ ஃபுல்லாவே பார்க்குறாங்க. இப்ப வரைக்கும் அவங்க ஃபேஸ கவர் பண்ணிக்கின எல்லா ஹேருமே வந்து அவங்க ஃபேஸ விட்டு இப்ப தான் விலகி போன மாரி. ஐ மீன் அந்த ஹேர்லாம் கரெக்ட்டா கோம்ப் பண்ணி, அவ்ளோ நீட்டா நிக்கிறாங்க. ஸோ, இப்ப தான் ஜங்குக் வந்து டேங்கோட ஃபேஸ ஃபுல்லா பார்க்குறாங்க. அவ்ளோதான் ஆல் அவுட். அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ, டேயாங் வந்து ஒரு மாரி நர்வஸா இருக்கு ஜங்குக் பார்க்குறது. ஸோ, அந்த ஷாப் ஓனர் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஓல்டு மேன் மாரி தான்டா. ஸோ, அவர் அப்படியே 2 பேரையும் தான் பார்த்துட்டு ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. மிஸ் ஜீனா உங்களுக்கு இது ஓகேனா இதவே சூஸ் பண்ணிரலாம். உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா? ம். எனக்கு ஓகே தான். அப்ப இந்த மாரியே சூஸ் பண்ணு. உனக்கு புடிச்சதெல்லாம் பேக் பண்ணிக்கோ. புரியுதா? ஆனா என்ன? ஒண்ணும் இல்ல. அப்டின்ட்டு அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஓனர்ட்ட சொல்லிட்டு, நேரா ஜங்குக் கிட்ட தான்டா வந்து உட்கார்றாங்க டயாங்கு. ஸோ டயாங் வந்தோனே ஜங்குக் வந்து டயாங்ட்ட குழந்தைய குடுத்துட்டு, "நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதுவரைக்கும் எங்கேயும் போகாம ஒழுங்கா குழந்தைய பார்த்துக்கோ. புரியுதா?" "ம். நான் பார்த்துக்கிறேன்." அப்டின்ட்டு ஜங்குக் போலான்னு தான் பார்க்குறாங்க. பட் அகைன் ஸ்டாப் ஆயிட்டாங்க. "ஏய்! உன் பேர் என்ன?" "ஆ, உன் பேர் என்னன்னு கேட்டேன்." டேயாங். கிம் டேயாங். ஓ! என் பேர் ஜங்குக். ஜினா ஜங்குக். ஜினா ஜங்குக்கா? ம். ஏன்? பேர் நல்லா இல்லையா? இ இல்ல, இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. ஏதோ எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாரி இருந்துச்சு. அதுதான். ஓ! அப்படின்ட்டு ஜங்குக் வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்றாங்க. ஸோ டேயாங்க்கு வந்து இன்னும் ஜங்குக்க பத்தி எதுவுமே தெரியாதுன்றப்ப, ஜங்குக் ஒரு மாரி நல்லாருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் ஜங்குக்க கான்டாக்ட் பண்ண எல்லாருமே பார்த்தோம் அப்புட்ன்னா, அவரோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சு தான் அவர்ட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஸோ டேயாங் தான் ஃபர்ஸ்ட் டைமு ஜங்குக்னா யாருன்னு தெரியாம அவங்க பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு தெரியாம மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பெர்சனா அது டேயாங் மட்டும் தான். ஸோ ஜங்குக்கும் நேரா ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டேயாங்கையும் அந்த குழந்தைய ஒரு தடவ பார்த்துட்டு, ரெஸ்ட் ரூம் சைட் தான்டா போறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓனரோட ஒய்ஃப் வேற வராங்க உள்ள. டேயாங்க்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவரும் வந்து எந்திரிச்சு நடக்குறாரு, குழந்தைய தட்டி குடுக்குறாரு. என்னென்னமோ பண்றாரு. பட் என்ன பண்ணாலும் அந்த குழந்தை அழுகைய நிப்பாட்டவே மாட்டுது. ஸோ அந்த கிராண்ட்மா வந்து நேரா டேயாங்ட்ட தான் வராங்க. அ "என்னாச்சு? ஆ ஒரு குழந்தை அழுக கூட நிப்பாட்ட தெரியல. நீ அதுக்குள்ளயே ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டியா?" இ இ "இல்ல கிராண்ட்மா. இது என்னோட குழந்தை இல்ல. அது" "ஓ! அப்போ உன் ஒய்ஃப் எங்க?" "அ இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்த குழந்தை" "என்ன சொல்ற நீ? ஆ? ஒரு குழந்தைய கூட பார்த்துக்கிற தெர்ல. இங்க குடு."
அப்படின்ட்டு அந்த குழந்தைய தான்டா வாங்கி தட்டி குடுக்குறாங்க. ஸோ அந்த பாட்டியோட ட்ரெய்னிங்கா என்னான்னு தெரியல. பட் அந்த அந்த பாட்டி தட்டும்போது அந்த குழந்தை அழகா அப்படியே அழுகைய நிப்பாட்டிருது. பட் இன்னும் தூங்கல. ஸோ அந்த பாட்டி அந்த வயித்த தான்டா தடவுறாங்க. "குழந்தைக்கு பசிக்குதுன்னு நெனைக்கிறேன். ஆ உண்மைய சொல்லு. உன் குழந்தை தான?" ம் அது வந்து கிராண்ட்மா இது கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து ஜங்குக்கும் வந்துட்டாங்க. "என்னாச்சு?" "ஓ! நீங்க 2 பேர் தான் அந்த குழந்தையோட அப்பா, அம்மாவா? அப்ப அது உன் குழந்தை தான? ஆ ஒரு குழந்தைய கூட உங்க 2 பேராலயும் பார்த்துக்கிற முடியாதா? என்ன சொல்றீங்க?" "என்ன சொல்றேனா? அது அது கிராண்ட்மா இது எங்களோட குழந்தை இல்ல. நாங்க 2 பேரும் ஏய் பேபி என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு அந்த ஓனர் வந்து உள்ளேருந்து ஒரு மாரி நர்வஸா நடந்து வராருடா வேகமா. "இங்க பாருங்க அபி, 2 பேருக்கும் ஒரு குழந்தைய கூட பார்த்துக்கிற முடியல. இதெல்லாம் என்ன பேரண்ட்ஸ் இப்பலாம் பேரண்ட்ஸ் இருக்கனால தான் குழந்தைங்க கஷ்டப்படுறது. பேபி பேபி இது யாருன்னு தெரியுதா? யாரா இருந்தா என்ன? ஒரு குழந்தைய கூட ஒழுங்கா பார்த்துக்கிற முடியல. பேபி இவங்க மிஸ் ஜீனோ ஜங்குக். இது இவங்க குழந்தை இல்ல. வேற ஏதோ நடந்திருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு நான் பார்த்துக்கிறேன்." பிப் அபி அது ஷூ ஐம் சாரி மிஸ் ஜீனா. என் ஒய்ஃப் கொஞ்சம் எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசிருவா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைக்கு என்னாச்சு? தெரியல ஜங்குக். அது ஐம் சாரி சார். பரவால்ல. ஜங்குக்னே கூப்பிடு. அது வந்து திடீர்னு குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரியல. பாட்டி தான் கரெக்ட்டா வந்து குழந்தையோட அழுகைய நிப்பாட்டுனாங்க. ஆ குழந்தையோட அழுகைய இப்ப நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம்? ஆ குழந்தைக்கு பசிக்குது. போய் யாராச்சும் பால் வாங்கிட்டு வாங்க. பாலா? நான் நான் வாங்கிட்டு வர சொல்றேன். அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அவங்க கார்ட்ஸ்க்கு தான்டா ஃபோன் பண்ணி ஏதோ ஆர்டர் பண்றாங்க. ஒரு 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட் தான்டா. வித்தின் த செகண்ட்ல ஒரு கார்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு பால் டப்பா தான்டா டயாங் கையில குடுக்குறாங்க. ஸோ டயாங் நேரா அந்த குழந்தைக்கு குடுக்கலான்னு தான் போறாங்க. அந்த பாட்டி கையில இருக்கமேதே. பட் வந்து அந்த பாட்டி வந்து டயாங் கைய லைட்டா தட்டி விட்டாங்க. "இப்படிதான் குடுக்குறதா? ம். குழந்தைக்கு முன்னாடி குடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பால் எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த பால் டப்பாவ குடு." அப்படின்ட்டு அந்த பாட்டி வந்து அவங்க கையில ஊத்தி பார்க்குறாங்க. இன்னும் சூடா தான் இருக்கு. இந்த சூட்டோட குடுத்தேன்னா குழந்தை வயிறு வெந்துரும். ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க? அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. அந்த கிராண்ட்பாக்குலாம் ஒரு மாரி டென்ஷனா ஆகுது. அப்படியே ஜங்குக்க தான் ஐம் சாரி பாஸ் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பேபி அவங்க என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன? நீ இதில எதுக்கு போதும். பாவம் அந்த குழந்தை பார்க்க எப்படி இருக்கு? இப்படி ஒரு குழந்தைய கூட ஒழுங்கா பார்த்துக்கிற தெரியாதவங்க கையில போச்சுன்னா, இந்த குழந்தை எப்படி நல்லா இருக்குமா? ம். கொஞ்ச நாள்லயே செத்தாலும் செத்துரும். பாட்டி ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. இந்த குழந்தைக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது. ஓ! அப்படியா? அதான் குழந்தைக்கு எப்படி பால் குடுக்கணும் போதும். பாருங்க, இந்த குழந்தைக்கு நாங்க ஒன்னும் 2 பேரும் உண்மையான அப்பா, அம்மா கிடையாது. எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. அப்புறம் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அவ்வளோதான் பாட்டிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த பாவத்த பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உள்ள தள்ளுங்க. இப்படிலாம் பண்றவங்கலாம் ஐயோ! ச்சை! இத பண்றவங்க எதுக்காக குழந்தைய பெத்துக்கணும்? அப்படின்ட்டு அந்த பாட்டி வந்து நேரா சோபால தான்டா உட்கார்றாங்க. அந்த தாத்தா வந்து ஜங்குக், டேக்குக்க தான் பார்க்குறாங்க. ஐம் சாரி பாஸ். எங்களுக்கு குழந்த இல்ல. அதனால என் பொண்டாட்டிக்கு இந்த மாரி குழந்தையெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிரும். ரொம்ப இன்வால்வ் ஆயிருவா. அதுதான் தேவையில்லாம உங்க பர்சனல்ல இன்வால்வ் ஆயிட்டா. எங்கள மன்னிச்சிடுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அவங்கள தான்டா பார்க்குறாங்க. கட்டப்ப குழந்தைக்கு வந்து பால் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் அவ்வளோ க்யூட்டா குறிச்சுக்கிட்டு இருக்கு. குழந்த பார்த்தா இப்பதான் பிறந்திருக்கும்னு தெரியுது. இதுக்குள்ள இந்த பாவத்த யார் பண்ணாங்களோ? இப்படி பண்ணவங்களுக்கெல்லாம் எதுக்கு தான் குழந்த? குழந்த வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கடவுள் குடுக்க மாட்டாரு. ஆனா குடுக்குறவங்க இப்படி குப்பை தொட்டியில தூக்கிட்டு போவாங்க. ச்சீ!
அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே அந்த குழந்தைய தான்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங்க்கும் அத பார்க்கும்போது ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ ஜங்குக்கும் இத தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலா ஒரு காட்ஸ் வந்து உள்ள வந்து ஜங்குக்கிட்ட தான் ஏதோ சொல்றாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு ஜங்குக் டேயாங்க தான் பார்க்குறாங்க. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம போலாமா? அப்படின்றாங்க. ஸோ இத கேட்டோனே அந்த பாட்டி வந்து அவங்க 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. "என்ன சொல்றீங்க? இது யாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைய போய் அந்த பாவிங்க கையில குடுக்க போறீங்களா? இந்த குழந்தை வேணாந்தேல குப்பை தொட்டில போட்டாங்க. நீங்க அப்படி ஃபோர்ஸ் பண்ணி குடுக்குறனால அந்த குழந்தைய அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. இந்த குழந்தை யாருக்கு சொந்தமோ அவங்ககிட்ட குடுக்கணும். அவ்வளோதான்." அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அந்த குழந்தைய தான்டா வாங்குறாங்க. ஸோ அந்த பாட்டியும் அந்த பால் டப்பாவையும் கையில குடுத்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மனசே வரல. திருப்பி அந்த குழந்தைய அந்த நரகத்துக்கு அனுப்பிவிட. ஸோ அவர் அப்படியே பாவமா வந்து டேயாங்க தான் பார்க்குறாங்க. டேயாங்க்கு விருப்பமே இல்ல அந்த குழந்தைய அவங்கட்டருந்து டேயாங்ட்டருந்து அந்த குழந்தைய வேற ஒருத்தவங்ககிட்ட குடுக்குறதுக்கு. பட் இருந்தாலும் அவருக்கே இப்ப வந்து வழி இல்ல. சாப்பாடு கூட வழி இல்லன்றப்ப அந்த குழந்தைய எப்படி அவர் பார்த்துக்குருவாரு? ஸோ அந்த கஷ்டத்திலேயே அவரும் ஜங்குக்க ஃபாலோ பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன் தான்டா காட்டுறாங்க. ஸோ வந்து சைல்ட் ரைட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் மாரி தான் இருக்கு. ஜங்குக் வந்து அங்க தான் அந்த பேரண்ட்ஸ கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணும், ஒரு பையனும் தான் இருக்காங்க. 2 பேருமே முகத்த மூஞ்சி குடுத்தே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல. ஜங்குக் உள்ள போறாங்கடா. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் டேயாங் அந்த குழந்தைய அவ்ளோ டைட்டா புடிச்சிருக்காங்க. விட்றக்கூடாதுன்ட்டு. ஆஃப்டர்நூன் ஜீனா, மிஸ் ஜீனா. நீங்க சொன்னீங்கல்ல 2 பேரு, அது இவங்க 2 பேரு தான். சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது இந்த லேடி தான் அந்த குழந்தைய அந்த டஸ்ட்பின்ல போட்டுருக்காங்க. செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு, இந்த குழந்தைக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் பிறந்த குழந்தை தான் இதுன்ட்டு. நாங்க எவ்வளவோ விசாரிச்சு பார்த்தோம், கேட்டும் பார்த்துட்டோம். பட் எங்களால முடியாது. நாங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்ணோம் தான். ஆனா அவன் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். நான் இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல. எப்படி நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிருவேன்? இப்படி சப்போர்ட்டே இல்லாம என்னால ஒரு குழந்தைய பார்த்துக்கிற முடியாது. அதனால தான் நான் குப்பை தொட்டில போட்டேன். இப்ப திருப்பி வந்து இந்த குழந்தைய ஏத்துக்கோன்னா, கண்டிப்பா என்னால முடியாது. அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாரி கஷ்டமா பேசுறாங்கடா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைய விட மனசு இல்ல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்ல. அந்த பொண்ண பார்த்தாலே தெரியுது. இப்பதான் ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாரி. அந்த பையனுக்குமே அந்த ஏஜ் தான். ஸோ கரெக்ட்டா அந்த பையன தான் ஜங்குக் பார்க்குறாரு. நேரா அந்த பையன்கிட்ட தான் போறாரு. ஒரே ஒரு அடி தான். அவ்வளோதான் அந்த பையன் கீழ விழுந்துட்டான். "எந்திரி, எந்திரின்னு சொன்னேன்." அப்படின்னோனே அந்த பையன் ஒரு மாரி பயந்துகிட்டே எந்திரிச்சு நிக்கிறான்டா. "நீ தானே அந்த குழந்தையோட அப்பா?" "சார் சார் நான் தான். ஆனா இல்லேன்டல. எங்களுக்குள்ள இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லி. ஆனா அவ கேட்கல. நான் இப்பதான் ஸ்கூல் கூட இன்னும் முடிக்கல. என்னால எப்படி இந்த குழந்தையோட பொறுப்ப ஏத்துக்கிற முடியும்? நீங்களே சொல்லுங்க. சத்தியமா என்னால முடியாது." "ஓ! ஒண்ணா படுக்கவே தெரியலையா? முடியுமா? முடியாதான்னு?" "சார், எங்க வீட்ல இதெல்லாம் தெரிஞ்சா என்ன கொன்றுவாங்க சார். அதுக்கப்புறம் என்ன படிக்க விட மாட்டாங்க. ப்ளீஸ் சார்." "ஓ! ஆஃபீஸர், உடனே உங்க 2 பேரும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க." அப்படின்றாங்க. அந்த பொண்ணுலாம் அவ்வளோதான் பயந்துட்டா. வேகமா வந்து ஜங்கு கால்லே விழுந்துட்டாங்க. "சார் ப்ளீஸ் சார். நாங்க பண்ண தப்பு தான். நான் எங்க வீட்ல எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அக்செப்ட் பண்ண சொல்லி. பையனோட வீட்ல வந்து கேட்டா தான் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆனா, இத பத்தி இவன்ட்ட சொல்ல போம்போது தான் இவன் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தது தெரிய வந்துச்சு. இப்படிப்பட்டவனோட என்னால வாழ முடியாது. அண்ட் இந்த குழந்தைய அபார்ட் பண்ற டயத்தையும் நான் தாண்டிட்டேன். குழந்தை பிறந்தாச்சு இவன் மாறுவான்னு பார்த்தேன். ஆனா இவன் மாறல. இந்த டயத்துல என்னால கண்டிப்பா அந்த குழந்தைய டேக் கேர் பண்ண முடியாது. ப்ளீஸ் சார். எங்கள விட்டுருங்க. எங்க வீட்ல இருக்க யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா, என் படிப்ப நிப்பாட்டிருவாங்க சார். நாங்க ரொம்ப கஷ்டப்படுற இந்த ஃபேமிலியில வந்த பொண்ணு சார். நான் படிக்கணும் சார். ப்ளீஸ் சார்." அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்கடா. ஜங்குக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ ஒரு கோவத்துல 2 ஸ்டெப் தள்ளியே போய் நின்டுட்டாரு. கஷ்டப்படுற ஃபேமிலினா, ஆ
என் கூட படுக்கும்போது தெரியலையா? அப்ப மட்டும் எப்படி இருந்துச்சு? அப்புறம் உனக்கு? உண்மை லாயல்டினா என்னன்னு தெரியாதா? இங்க பாருங்க. 2 பேரும் 18 ப்ளஸ்ஸா இல்லையா? சார் 2 பேரும் 18 ப்ளஸ் தான் சார். பட் ஆனா, நம்ம கவர்மெண்ட் படி பையனுக்கு 21 பொண்ணுக்கு 18 ப்ளஸ் ஆகணும். ஸோ, ஆனா அந்த பையனுக்கு இன்னும் 21 ஆகல. ஸோ, லீகலா அந்த பையங்களும், அந்த பொண்ணுங்களால இந்த குழந்தைய அடாப்ட் பண்ண முடியாது. மேபி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் அடாப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ கூப்பிடுங்க. ஜங்குக் அவங்க தான் இவ்ளோ கெஞ்சுறாங்கல்ல. இந்த விட்டுறலாமே. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. ப்ளீஸ். அப்படின்ட்டு டயாங் ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா கேட்குறாங்கடா. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையோட மனசே வரல. இன்னொரு பக்கம் இந்த அவங்கள அவங்களாலே பார்த்துக்கிறோம்ல, இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறோன்னு பயம் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 2 பெர்சன பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா அந்த குழந்தை அவங்க கைக்கு போச்சுன்னா, அது கண்டிப்பா கஷ்டத்தில தான் போய் முடியும். ஸோ, அதனாலேயே அவங்க வந்து இத எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணுவோன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ, ஜங்குக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்குமே வந்து விருப்பம் இல்ல. ஏன்னா, கொஞ்ச நேரம் தான் அந்த குழந்தைய கையில பிடிச்சிருப்பாரு. பட் இருந்தாலும், அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருச்சு. ஜங்குக்கு இந்த ஃபீல்லாம் இருந்ததே இல்ல. நம்ம வந்து ஒருத்தவங்கள சேவ் பண்ணணும் அப்டின்ட்டு. பட் இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த அவரு ஃபீல் பண்ணாரு. ஸோ, பட் இருந்தாலும் இது கரெக்ட் கிடையாது அவருக்கு. ஏன்னா, அவரோட லைஃப் எப்டின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அதனால அவரும் ஆஃபீசர் தான் பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மிஸ் ஜீனு. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. 2 பேரும் ஓடி போங்க. அப்புறம் 2 பேருக்கும் என்ன தண்டனையோ அது கிடைச்சே ஆகணும். அப்டின்றாங்க. ஸோ, அந்த பெர்சன் 2 பேருக்கும் ஒரு மாரி ரொம்ப பயமாயிருச்சு. நாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா ஜங்குக்கு இதெல்லாம் கேட்குற மாரியே இல்ல. டேயாங்க்கு ஏதோ சொல்ல வராங்க. பட் ஆனா ஜங்குக்கு ஒரே ஒரு மொற தான். அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு இவங்க பண்ற தப்புக்கு குழந்தைங்க கஷ்டப்படணுமா? அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாரி மொறச்சுக்கிட்டே இருக்காங்கடா. ஸோ, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 கார்ட்ஸ் வந்து அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ டேயாங்கும், ஜங்குக் தான் சேர்ல உட்காந்துருக்காங்க. அந்த ஆஃபீஸர தான் பார்க்குறாங்க. நீங்க பயப்படாதீங்க சார். அந்த பையனோட ஃபேமிலிட்ட நாங்க பேசிக்கிறோம். அண்ட் அந்த பொண்ணு கொஞ்சம் கவுன்சிலிங்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நாங்க பார்க்குறோம். அண்ட் கண்டிப்பா இதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா. அண்ட் உங்களுக்கு வேணுனா அந்த குழந்தைய நீங்க ஏதாச்சும் ஆசிரமத்தில சேர்த்து விடலாம். கண்டிப்பா அங்க குழந்தை பாதுகாப்பா இருக்கும். அப்டின்றாங்க. ஸோ டேயாங்க்கும், ஜங்குக்கும் 2 பேரும் மாறி மாறி பார்க்குறாங்கடா. 2 பேருக்குமே விருப்பம் இல்ல. ஆனா அத வெளிய சொல்லவும் மாட்றாங்க. ஸோ ஃபைனலா அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தைய வந்து ஒரு லேடி கிட்ட தான் குடுக்குறாங்க. ஸோ டேயாங்க்குலாம் குடுக்க மனசே வரல. ஸோ குடுக்கும்போது அந்த குழந்தைய டைட்டா அவங்க செஸ்ட்ல ஹக் பண்ணிட்டு, கிஸ் பண்ணிட்டு தான் குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஜங்குக் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் கஷ்டமா இருக்கு. ஒருவேள அந்த குழந்தையும் போயிருச்சுன்னா, டேயாங்க்கும் அவங்கள விட்டு போயிருவாங்க அப்படின்ற தாட்ல தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் கார்ல தான்டா போய்க்கிட்டு இருக்காங்க. அங்கருந்து கொஞ்சம் இப்ப தான் அந்த வெளியவே போறாங்க அ அந்த காம்ப்ளெக்ஸ விட்டு. ஸோ டேயாங்லாம் ஒரு மாரி ஜங்குக்கே பார்க்குறாங்க. "ஏதாச்சும் கேட்கணுமா?" நான் 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 கேட்குறேன் தப்பா நெனச்சுக்கிறாதீங்க. எனக்கு அந்த குழந்தை வேணும். ஆ? என்ன? ம். எனக்கு என்னான்னே தெர்ல. எனக்கு ரொம்பலாம் ஹெல்ப் பண்ண வேணாம். அந்த குழந்தைய மட்டும் என்ட்ட திருப்பி வாங்கி குடுத்துருங்களேன். ப்ளீஸ். எனக்கு ஏற்கனவே 20 வயசாச்சு. நான் குழந்தைய நல்லா பார்த்துக்குருவேன். காலேஜ் முடிச்சிருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க்கும் வாங்கி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த குழந்தைய விட்டுட்டு வர மனசே இல்ல. ஏன்? ஏன்னா, இந்த வாழ்க்கையே வேணாம், சாகணும்னு நான் போகும்போது தான் கடவுளா பார்த்து அந்த குழந்தைய என் கண்ல காட்டுனாரு. இப்ப நான் வாழ்றதுக்கு காரணமே அந்த குழந்தை தான். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த உயிர் அந்த குழந்தை குடுத்தது. என்னால அந்த குழந்தைய இப்ப யாருமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வர முடியாது. அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் அந்த குழந்தைய எனக்கு திருப்பி வாங்கி குடுத்துருங்க. ப்ளீஸ். ப்ளீஸ் சார்.
அப்படின்ட்டு டேயாங் ரொம்ப அழுகுறாங்கடா. ஜங்குக்குமே ஃபீல் ஆகுறாரு. ஏன்னா, அவரோட லைஃப்மே எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாம தான் இருந்திருக்கும். பட் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தான், ஏதோ இந்த குழந்தைய நல்லபடியா ஒரு நல்ல கையில சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவ் இருந்திருக்கும். ஸோ, ஜங்குக்குமே அந்த குழந்தைய விட்டுட்டு போக மனசே இல்ல. ஸோ, நேரா டிரைவர தான் பார்க்குறாங்க. ஸோ, அந்த டிரைவரும் புரிஞ்சுக்கிட்ட மாரி டைரக்ட்டா கார வந்து ரிட்டர்ன் தான்டா போடுறாங்க. கரெக்ட்டா உள்ள போறாங்க. ஸோ, அந்த மெய்ட் அவங்க எல்லாருமே இன்னும் அங்க தான் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஹால்ல வச்சு தான் பாடி செக்கிங் இது எல்லாமே நடக்குது. ஸோ, நேரா டேயாங் வந்து நேரா அந்த குழந்தைகிட்ட தான்டா போய் அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. "சார், நீங்க தானே அந்த குழந்தை?" ஃபார்மாலிட்டி முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். என்ன எந்த அனாதை ஆசிரமம் ஃப்ரீயா இருக்கோ மெம்பர்ஸ் கம்மியா இருக்காங்கன்னு பார்த்து, அங்க அந்த குழந்தைய அனுப்பிவிடுறது தான். நீங்க அதாவது இந்த குழந்தைய நாங்களே திருப்பி எடுத்துக்கிறோம். சார், ஆல்ரெடி ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இத பண்ண முடியாது. ஏன்? ஒரு வேளை நீங்க இந்த குழந்தைய இதுக்கு மேல உங்க கூட கூட்டிட்டு போனா, நீங்க கண்டிப்பா இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணணும். அதுவும் நம்மளுக்கு இப்ப இருக்க லா படி பார்த்தோம்னா, ஒரு மேரிட் கப்பலால மட்டும் தான் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேருமே சிங்கிள்ஸ். கண்டிப்பா உங்களால முடியாது. அவ்வளோதால இந்த குழந்தைய நாங்க எடுத்துக்கிறோம். எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் இன்னும் கொஞ்ச நேரத்தில உங்கட்ட வரும். அதுக்குள்ளே நடக்க வேண்டிய ஃபார்மாலிட்டீஸ்லாம் செக் பண்ணுங்க. புரியுதா? ஆனா சார், நான் சொல்றேன்ல. அப்படின்ட்டு ஜங்குக் வந்து ஒரு மாரி பார்க்குறாங்கடா அந்த ஆஃபீஸர. ஸோ, அந்த ஆஃபீஸரும் அதுக்கு மேல எதுவுமே பேசல. டேயாங்க்கும் வந்து ஜங்குக்க தான் ஒரு மாரி கன்ஃப்யூஸா பார்க்குறாங்க. "என்னது மேரேஜ் சர்டிஃபிகேட்டா?" அப்படின்ட்டு ஒரு மாரி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ, ஜங்குக்கும் நேரா டேயாங் கிட்ட தான் போறாங்க. "இங்க பாரு, எனக்கு என்னன்லாம் தெரியல. உனக்கு எப்படி இந்த குழந்தை ஒரு ரீசனோ, அதே மாரி எனக்கும் இந்த குழந்தை வேணும். நம்ம 2 பேருக்குமே இந்த குழந்தை வேணுன்றப்ப, இந்த குழந்தைய நம்ம ஒரு மேரிட் கப்புலா தான் அடாப்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் உன்ட்ட கேட்காம இந்த முடிவெடுத்ததுக்கு சாரி. பட் வேற வழி இல்ல. உனக்கு ஓகேனா? எனக்கு ஓகே. எனக்கு எதுனாலும் ஓகே. எனக்கு இந்த குழந்தை வேணும். அவ்வளோதான்." அப்படின்றாங்க. ஸோ, ஜங்குக்கு உள்ள ஹாப்பியா இருக்கு. ஸோ, நேரா வந்து அவங்க அந்த குழந்தைய அங்கேருந்து கூட்டிட்டு கோர்ட்டுக்கு தான்டா போறாங்க. ஸோ, சின்னதா ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் மாரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. எந்த ஒரு செட்டிங்கும் இல்ல. எந்த ஒரு ரிலேட்டிவ் யாரையுமே இன்வைட் பண்ணல. ஸோ, டேயாங்க்கு வந்து பார்த்தோம்னா, அவருக்கு யாரும் இல்ல. அதனால யாரையும் அவர் இன்வைட் பண்ணல. ஸோ, ஜங்குக்கு இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜங்குக்கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்கல அவரும். ஸோ, ஃபைனலா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சைன்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. இப்ப நேரா வந்து அட் அ டைம்லயே நடக்குதுடா. டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ, அந்த குழந்தையோட இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்கடா சைல்டு ஆஃபீசர் சைல்ட் ஸ்டேஷனுக்கும். வந்து லீகலா அந்த குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பேரண்ட்டா. ஸோ, இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிற டைம் தான். ஸோ, டேயாங் வந்து இன்னும் அந்த லைட்டா பிங்க் ஷர்ட்டும், அந்த பிளாக் ஜீன் தான் போட்டிருக்காங்க. ஜங்குக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷர்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கியூட்டா ஒரு பனியன் கிளாத்ல வந்து ஒன் ஷாட் மாரி போட்டு விட்டுருக்காங்கடா. ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ, அந்த குழந்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த குழந்தைய வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஸோ, ஃபைனலா அவங்களும் இப்போ லீகலா பேரண்ட் ஆயிட்டாங்க அந்த குழந்தைக்கு. ஸோ, பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்க சொல்றாங்கடா. இந்த சீன மறந்துட்டேன் சாரி. ஸோ, ஜங்குக்கும் டேயாங்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "இங்க பாரு, இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் உன்ட்ட கேட்காம இந்த டிசிஷன் எடுத்துட்டேன். பட் நேம் உனக்கு என்ன பிடிக்குதோ அத நீ வைக்கலாம்." அப்படின்றாங்க. ஸோ, டேயாங்க்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ, அவரும் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த குழந்தைய தான்டா அப்படியே தடவி குடுக்குறாங்க. ஒரு மாரி அவங்க அந்த குழந்தையோட ஹேர தான் சாஃப்ட்டா ரப் பண்றாங்க. எனக்கு எந்த ஒரு ஹோப்பும் இல்லாதப்ப, நான் சாகலான்னு நெனைக்கிறப்ப இந்த குழந்தை எனக்கு கெடைச்சிச்சு. அதனால இந்த குழந்தைக்கு லக்கின்னு பேர் வைக்கலாமா? ப்ளீஸ். இவ எவ்வளோ க்யூட்டா இருக்கான்னு பாருங்களேன். இவ என் லைஃப்ல வந்தனால எனக்கு ஒரு ஃபேமிலி கெடைச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க?
உங்களுக்கு இந்த நேம் பிடிச்சிருக்கா? அப்படின்ட்டு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கும் திங்க் பண்றாருடா. ஏன்னா அவருக்குமே வந்து இந்த குழந்தையால தான் ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த குழந்தை அவ்வளோ ப்ரெஷியஸா ஃபீல் பண்றாரு. ஸோ உடனே அவரு எதுவுமே சொல்லாம அந்த நோட்ல வந்து லக்கின்னு பேர் எழுதுறாங்க. அப்படியே குழந்தை ஜெண்டர் ஃபீமேல் இந்த மாரி நெறையா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நேரா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கருந்தாண்ட கிளம்புறாங்க. ஸோ கட் பண்ணா ஜீனோ மேஷின் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த குழந்தை வந்து டெயாங் கையில தான் இருக்கு. ஸோ ஜேகே தான் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு டெயாங்க்கு. ஸோ டெயாங்க் வெளிய வந்து பார்த்துட்டு அந்த வீட பார்த்துட்டு அப்படியே ஷாக்கா நிக்கிறாரு. "இவ்ளோ பெரிய வீடா? இது வீடா? அரண்மனையா?" அப்படின்ற மாரி. ஸோ நேரா உள்ள தான் போறாங்க. ஒரு மெய்டு தான் வந்து கதவ ஓப்பன் பண்றாங்க. அவ்வளவா எந்த ஒரு ஆடம்பரம் எதுவுமே இல்லடா. ஸோ ஒரு ஃபார்மா வெல்கம் பண்றாங்க. ஸோ இன்னும் யாருக்கும் எதுவும் சொல்லல போல. எல்லாருமே கன்ஃப்யூஸா தான் பார்க்குறாங்க. எல்லாரையும் ஹாலுக்கு உடனே வர சொல்லு. ஓகே பாஸ். உடனே அந்த மெய்டு அங்கருந்து போயிட்டு அவங்க கார்ட்ஸு, அங்க வேலை பார்க்குற எல்லாருமே ஹாலுக்கு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, இன்னையிலருந்து எனக்கு நீங்க எப்படி மரியாதை குடுக்குறீங்களோ, அதே மாரி தான் இவனுக்கும், அந்த குழந்தைக்கும் குடுக்கணும். இனிமேலு இவங்க தான் உங்களோட மிஸ்ஸஸ் ஜீனோ. அண்ட் இந்த குழந்தை என்னோட பிரின்சஸ். புரியுதா? எஸ் பாஸ். கண்டிப்பா நாங்க எங்களோட வேலைய எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம பண்ணுவோம். அப்படின்ட்டு எல்லாரும் அங்கருந்து போயிட்டாங்கடா, ஜங்குட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு. ஸோ டேயாங்க்கு வந்து ஜங்குக்கு ஒரு மாரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன? என்ன? இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க மட்டும் தானா? உங்களுக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்ல. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே எங்க அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. என்ன வளர்த்தது எல்லாமே எங்க தாத்தா தான். அவரும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உடம்பு முடியாம இறந்துட்டாரு. இப்ப இந்த வீட்ல இருக்கிறது நான் மட்டும் தான். ஆனா இனிமேலு அப்படின்ட்டு அந்த குழந்தைய தான்டா சாஃப்ட்டா டச் பண்றாங்க. ஒரு ஃபாதர் ஃபீல் பண்றாரு. இனிமேலு நீயும் இந்த குழந்தை தான் என்னோட ஃபேமிலி. புரியுதா? ம். புரியுது சங்கு. சரி உட்காரு. நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். இல்ல. நான் மார்னிங்லேருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். போதும். உன்னை பார்த்தா அப்படி தெரியல. போ. அப்படின்றாங்க. ஸோ நேரா ஜங்குக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் தான்டா எடுத்துட்டு வராங்க. பேன் கேக் மாரி சிம்பிளா. ஸோ எடுத்துட்டு வந்து டேபிள்ல தான் வைக்கிறாங்க. அந்த மெய்ட்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. பாஸ் கிச்சனுக்கே போமாட்டாரு. இவர் என்ன இப்ப நம்மள கூப்பிடாம எல்லாமே பண்றாரு அப்படின்ட்டு ஒரு ஓரத்துல நின்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து அப்படியே அந்த குழந்தைய தான்டா வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு ரெஸ்பெக்ட்டா ஒரு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் உட்காருறாங்க. "இங்க பாரு, எனக்கு உன் பேர தவிர எதுவுமே தெரியாது. என்னால முடிஞ்சுச்சுன்னா உன்னை பத்தி என் காஸ்ட்ட கேட்டு கூட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அத பண்ணா அது கரெக்ட்டா இருக்காது. உனக்கு விருப்பம்னா உன்னை பத்தி நீ சொல்லு. என்னை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜீனா ஜங்குக். ஜீனா என்டர்பிரைஸோட ஓனர். என்னை பத்தி சொல்றதுக்கு இத விட பெருசா எதுவுமே இல்ல." அப்படின்ட்டு ஒரு மாரி கொஞ்சம் இன்னும் கோல்டா தான் பேசுறாங்க. ஸோ டேயாங்க்கும் ஓகே. அது வந்து அவங்களோட கேரக்டர் போல அப்படின்ட்டு அவரும் விட்டுட்டாரு. ஸோ ஸோ டேயாங்க்கும் அப்படியே ஜங்குக்க தான்டா பார்க்குறாங்க. என்ன பத்தி சொல்லணும்னா, எனக்கு என் அப்பா, அம்மா தான் எல்லாமே. நாங்க ஒரு சின்ன ஃபேமிலி தான். என் அப்பா, அம்மாவ பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். எங்க ஃபேமிலி சந்தோஷமா இருந்துச்சு. அ திடீர்னு ஒரு நாள் எங்க பாட்டி இறந்துட்டாங்க. நாங்க ஊருக்கு போய் பார்க்கும்போது, அவங்க சொத்தெல்லாம் எங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிருக்க தெரிய வந்துச்சு. எங்க அங்கிள் அந்த சொத்தெல்லாம் கேட்டு எங்க அப்பாட்ட சண்டை போட்டாரு. "ஆனா அப்பா நீ தப்பான வழியில போற. எங்களால உனக்கு இத தர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா சொல்லிட்டு அங்கருந்து நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நாங்க சந்தோஷமா இருந்தோம். அந்த காச வச்சு அப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சாரு. ஆனா திடீர்னு அங்கிள் நான் திருந்திட்டதாவும், எங்க கூட சேர்ந்து அவரும் ஹெல்ப் பண்ண நெனைக்கிறதாவும் சொன்னாரு. அப்பா நம்பி ஒத்துக்கிட்டாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள்
எங்க அங்கிள் போதும். அது போதும் நான் பார்த்துக்கிறேன். இந்த சாப்பிடு. சாப்பிட்டு மேலே போய் ரெஸ்ட் எடு. மெய்டு. எஸ் 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 மிஸ் ஜினா. என்னோட ரூமை காட்டுங்க. உங்கள் ரூமா? ஏன்? நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் தனியாக அவனால் அந்த குழந்தைய பார்த்துக்கிற முடியாது. அதனால தான் சொல்கிறேன். பட் யூ டோன்ட் வரி. ஒரு ஜென்டில்மேனாக எப்படி ரெஸ்பெக்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண எனக்கு தெரியும். நீ பயப்பட தேவையில்ல அப்படின்றாங்க. ஸோ டேங்க் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு நேராக அவங்க காட்ஸை தான் கூப்பிட்றாங்க. அவங்க காட்ஸ்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அந்த காட்ஸும் ஓகேன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ நேராக ஜங்குக்கு வந்து அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கை தான் செக் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டைம் பார்க்குறாங்கடா. கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 7 PM அந்த மாதிரி காட்டுது. ஸோ நேராக டேங்கு பிறகு ரூமுக்கு தான் போகிறாங்க. ஐ மீன் ஜங்குக்கோட ரூமுக்கு தான். ஸோ பார்த்தா அந்த ரூம் ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். ஏன்னா ஜங்குக்கோட டேஸ்ட்டே வந்து டார்க் லுக் தான். ஸோ உள்ளே போகிறப்போ பார்த்தோம்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்லனா, அந்த டார்க் ரூமில் டேங்கோட அந்த லைட் ஷேட் ரெட் ஷர்ட்டு, லைட் பிங்க் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு, அந்த பிளாக் கலர் போர்வையில கவர் ஆகிருக்கிறது வந்து அவரோட கேரக்டருக்கு ஒரு கலர் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அவரும் சின்ன ஸ்மைலோட அப்படியே டேங்க்கும் அந்த குழந்தைகிட்ட தாண்டா போய் உட்கார்றாங்க. 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக தூங்குறாங்க. ஸோ அப்போ தான் டேங்கெல்லாம் நல்லா நோட் பண்ணுறாரு இவரு. அவர் கழுத்தில் வந்து ஏதோ கடிச்சு வச்ச காயம் மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே அவரு அப்படியே அந்த கைய தாண்டா பார்க்குறாரு. அந்த குழந்தையோட மேல தான் அந்த கைய வச்சு தட்டி குடுத்த மாரி தூங்கியிருக்காங்க. ஸோ அந்த கையிலயுமே யாரோ அந்த அவரோட கைய வந்து டைட்டா ஹோல்ட் பண்ண மாரி, அவங்கள வந்து ரொம்ப ஹார்டா ஃபோர்ஸ் பண்ண மாரி ஃபீல் பண்றாரு. அந்த அச்செல்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த குழந்தைக்கும் பார்த்தோம் அப்புட்னா, அந்த கன்னம்லாம் எறும்பு கடி இதெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு. எனக்கு ஏன்னு தெரில. ஆனா அவன பார்த்த அந்த செகண்ட், நீ சாக போறத நெனச்சு நான் ஏன் ஃபீல் பண்ணேன்? ஒருவேள எங்க தாத்தா சொன்னது இதுதானா? நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க காயப்படும்போது, நம்மள அறியாமலே நம்ம மனசு காயப்படும்ன்றது. ஆ? ஒரு நாள்ல என் லைஃப்ப டோட்டலா மாத்திட்ட நீ. நம்மளுக்குள்ள எந்த ஒரு பாண்டிங்கும் இல்ல. காதல், ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே இல்ல. ஆனா இப்ப நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரே நாள்ல நம்மளுக்கு ஒரு குழந்த. அப்படின்ட்டு அந்த குழந்தைய தாண்டா பார்க்குறாங்க. உண்மைய சொல்லணும்னா, நாங்க 2 பேரும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் லக்கி. உன்னால தான் எனக்கு டேங் கிடைச்சான். தேங்க் யூ ஸோ மச் பிரின்சஸ். அப்படின்ட்டு அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்கடா. அப்படியே டேங் கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து ஸ்டாப் ஆயிட்டாரு. ஸோ அப்படியே அவர் அங்கேருந்து வெளியே போயிட்டாங்கடா. ஸோ டேங்கும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பிகாஸ் டேங்கால தூங்கலாம் முடியாது. ஸோ அவர் சும்மா கண்ண மூடி தான் படுத்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வரத ஃபீல் பண்ணிட்டு, அவரும் கண்ண மூடி ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபைனலா ஜங்குக் போனோனே கண்ண தொறக்குறாரு. ஸோ தொறந்துட்டு அவரும் அந்த குழந்தைய தான் பார்க்குறாரு. ஜங்குக் சொன்னது உண்மைதான் லக்கி. மேபி எனக்கும் உனக்கும் காயம் வெளியே இருக்கலாம். ஆனா எனக்கு ஜங்குக்க பார்க்கும்போதெல்லாம் அவருக்குள்ள சொல்ல முடியாத காயம் இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஒருவேள என் அம்மா சொன்ன கிஃப்ட் இதுதானா? நம்ம கஷ்டப்படும்போது கடவுள் நம்மளுக்குன்னு ஒருத்தவங்கள அனுப்புவாங்கன்னு. எனக்கான பெர்சன் நீங்க 2 பேர் தானா? ஒருவேள எனக்கான பெர்சன் நீங்க 2 பேர் தானா? ஐ ப்ராமிஸ் உங்க 2 பேரையும் நான் நல்லா பார்த்துக்கிருவேன். அப்படின்ட்டு லக்கியோட ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜங்குக் சைடு தான்டா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. செம்ம இருட்டாக இருக்குது.
அப்படியே ஒரு கிங் வாக்ல நடந்து வந்து அங்க இருக்க ஒரு சோபால தான்டா உட்கார்றாரு. அந்த சோபா பார்க்கும்போது ஒரு ராயல் ஃபீல்ல தான் இருக்கு. ஜங்குக்க பார்த்தோனே கார்ட்ஸ் வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. லைட் ஆன் ஆனோனே ஜங்குக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் ஹாஃப் டெத்ல கட்டி போட்டுருக்காங்க. அவருக்குமே வந்து ஒரு 40 பிளஸ் ஒரு 50 கிட்ட ஏஜ் இருக்கும் போல. ஹேர்லாம் ரொம்ப நரைச்சிருக்கு. பாஸ், நீங்க சொன்ன மாரி மிஸ்ஸஸ் ஜீனாவோட ஃபைல விசாரிச்சோம். மிஸ்ஸஸ் ஜீனா வந்து ஒரே ஒரு பேபி தான். அவங்க லைஃப் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிளாஸ்டர் வந்து அவங்க லைஃப்குள்ள வர வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க அம்மா, அப்பா இறந்ததுலேருந்து சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. அந்த பர்சனும் அப்படியே அந்த பர்சனை அப்படியே அங்கே கெட்டி போட்டிருக்கிறதாண்ட பார்த்துக்கிட்டு ரொம்ப கோவமாக தான் சொல்கிறாங்க. பாஸ், சொத்துக்காக சொந்த அண்ணன் கூட பார்க்காம அண்ணனையும் அண்ணன் ஒய்ஃபையும் இவன் கொண்டுட்டான். டேயாங் அவங்க அப்பாவும் அம்மாவும் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த சொத்தை வந்து டேயாங் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. இது எப்படியோ அவன் தெரிஞ்சுக்கிட்டு மிஸ்ஸஸ் ஜீனாவை மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேயாங் இதுக்கு அக்செப்ட் பண்ணாததுனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ண. பட் எப்படியோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் மூலயமா மிஸ்ஸஸ் ஜீனோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அன்றைக்கி தான் நம்ம மிஸ்ஸஸ் ஜீனோவை மீட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே ஜங்குக்கு ரொம்ப டென்ஷனாக ஆகுது. டேயாங் கூட எந்த ஒரு பழக்கமும் இல்லைனாலும் இப்போ அவங்களோட ஒய்ஃபை ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்றத அவனால் ஜங்குக்கால தாங்கிக்கவே முடியலை. பெட்ரோல் இருக்கா? இருக்கு பாஸ். பெட்ரோல் நல்லா தீ பிடிக்குமா? இல்லை கெரோசினா? இல்லை டீசலா? பாஸ், எனக்கு தெரிஞ்சு டீசலையும் பெட்ரோலையும் கலந்து ஊற்றுனா நல்லா பிடிக்கும். அப்போ ஊற்றிடு என் கண்ணு முன்னாடியே அப்படின்றாங்க. அந்த பர்சனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க மேலே தாண்டா ஊற்றுறாங்க. அவங்க கெட்டி போட்ட பர்சன் வாய் டேப் வேற பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் பயப்படுறாரு. அந்த கண்ணில் தெரியுது அந்த பயம். அப்படியே தீய தாண்டா பொறுகுறாங்க. உடம்பெல்லாம் எரியுது. அந்த கண்ணில் பயம் மட்டும் அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த பயத்தோட அந்த கண்ணு. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுக்காக கடவுள் என்ன பண்ண போகிறான்னு யோசிக்கணும். இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் என்னோட ஃபேமிலியை தொடணும்னு நினச்சா எனக்கு இதே நிலமை தான் அப்படின்ட்டு அந்த இடத்தவே தான் ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு பார்த்தோம்னா ஜங்குக் டேயாங்கை லவ் பண்ணுறாரா என்னான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு டேயாங் வந்து அவரோட ஃபேமிலி, அவருக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி டேயாங் அண்ட் அவரோட பொண்ணு லக்கி. அதை கண்டிப்பாக அவர் யாருக்காக மிஸ் பண்ண விரும்பலை. அதே மாதிரி தான் டேயாங்க்கும். என்னதான் அந்த குழந்தைக்காக அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்களோட ஃபேமிலினா அது ஜங்குக்கும் அந்த குழந்த மட்டும்தான். கண்டிப்பாக அதை எப்படியாச்சும் அவங்க சேவ் பண்ணணும். இதில் எந்த ஒரு புரோக்கனும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் வந்து அவரோட ஆசையே. இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கலாம்டா. ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும், அவங்க எப்படி சேர்ந்தாங்கன்னு. செகண்ட் பார்ட்டில் அந்த ஃபேமிலி எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ரேண்டமாக தான் இந்த ஸ்டோரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கடா. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் டாடா, பை பாய்.